அன்பு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாரு குளிக்கிறதுக்காக. அங்கே கரெக்டாக வந்து காக்ரோச் இருக்கிறத பார்த்து ஓடி வந்து அப்படியே கண்மணி கட்டிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு காக்ரோச்னா சின்ன வயசில் அழைச்சி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுறாரு. அதை பார்த்துட்டு வந்து கண்மணி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. உடனே வந்து என்னங்க நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி பயப்படுறாங்க, ஐயோ எனக்கு பயம்னு கட்டிக்கிறாரு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. அப்படியே வந்து ஒரு விதமான உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வந்து அன்பு கட்டிக்கிறத அவ்வளோவா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அன்பு வந்து எனக்கு பயமாக இருக்குது, அங்கே தான் இருக்கணும்னா சரி ஒரு நிமிஷம் காக்ரோச்க்கு இவ்வளோ பயப்படுறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு அது கரப்பம் போச்சு நான் தூக்கி போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கையிலே பிடிச்சி தூக்கி போகிறாங்க. ஏன்னா நீ இப்படி பண்ணுற, கையிலே போய் எடுக்கிற, என்னங்க இது சாதாரண பூச்சிக்கு போய் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்றாங்க. சாதாரண பூச்சி, ஐயோ அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது, எப்படி தான் நீ கையிலலாம் எடுக்கிற, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லேடிஸ் தான் இதுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு பார்க்குறாங்க, நீங்கள் பயப்படுறீங்களே அப்படின்னா நான் மற்றதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஆனால் எனக்கு இது மட்டும் கொஞ்சம் பயம் அப்படின்னோடனே சரி அங்கே இல்லை அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைங்க, போய் குளிக்க போங்க சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு குளிக்க போகிறாங்க. இங்கே வந்து அன்புக்கு வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே உள்ளே போகிறாரு பாத்ரூமுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. கண்மணிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அன்பு வந்து அப்படியே வந்து கட்டிப்பிடிச்ச நிமிஷம் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வேலையெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க மாமியார் பாராட்டிட்டு இருக்காங்க. அன்பு வந்து ஒன்றுமே புரியல, கண்மணி இந்த அளவு சமைக்க மாட்டாரு, இப்படி சமைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து அந்த ஃபோட்டோவை போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நேராக வந்து அவங்க பெட்ரூமில் மறுபடியும் வந்து வெள்ளாவோட ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சுட்டு வந்து இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது, இப்போ இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வச்சா கைப்பட்டு உடஞ்சிடுது, அதனால் இங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த சைடாக வச்சிடுறாங்க. வச்சுட்டோன்னே அன்பு வராரு. அன்பு வந்துட்டோன்னே அப்படியே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணேன், எனக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, எதுவாக இருந்தாலும் நீ சாப்பிட்டுட்டு வேலையை பாரு, இதுக்கப்புறம் எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அங்கே இருக்குது வெள்ளாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு சாமக்காண்டா வருது. அப்படியே எடுத்து நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, மறுபடியும் நான் உடைச்சிட்டே இருக்கணுமா, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு. என்னங்க நீங்கள் சொல்கிறது புரியல, அப்போ நீங்கள் வேணும்னு தான் உடைச்சிங்களா? ஆமாம் வேணும்னு தான் உடைச்சேன், வேணும்னு உடைச்சி கையிலெல்லாம் அடிபட்டுச்சு, அது கூட உனக்கு பத்தாதா, மறுபடியும் இந்த ஃபோட்டோ போட்டு நான் இங்கே உடைக்கணும், என் கையில் அடி பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளோ பிளான் பண்ணுறேன் அப்படின்னோடனே இல்லைங்க நீங்கள் ஏங்க வேணும்னு உடைச்சேன், ஏன்னா இவளை எனக்கு பிடிக்காது அதனால தான் உடைச்சேன். ஏங்க வெண்ணிலாவை பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க, வெண்ணிலாக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களே, அவன் நல்லவதாங்க, ஏங்க அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இங்கே பார் சொன்னது தான், வெண்ணிலாவை எனக்கு பிடிக்காது, தேவையில்லாமல் அவள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என் பெட்ரூமில் வச்ச, அப்புறம் நல்லா இருக்காது, இந்த பெட்ரூம்னா உன்னோட சொந்தம் நினச்சிருக்கியா, இது இவ்வளோ நாள் வரைக்கும் என்னோட பெட்ரூமாக இருந்தது, இப்போ தான் வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியதாக போச்சு, அதுக்காக இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீ பண்ணுவியா, ஏதோ முருகர் ஃபோட்டோ வச்சா அதுவும் நான் விட்டுட்டேன், ஆனால் அதுக்காக நீ கண்ட ஃபோட்டோலாம் எடுத்து இங்கே வைப்பேன் நான் பார்த்துட்டு இருப்பேனா, இங்கே பார் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு டென்ஷன் ஆக்காமல் மரியாதை இந்த ஃபோட்டோவை எடுத்துரு, அப்படி நீ எடுக்கலை இந்த ஃபோட்டோ மறுபடியும் கண்ணு முன்னாடியே உடைப்பேன் அப்படின்னு. இல்லைங்க பரவாயில்லைங்க நீங்கள் உடைக்காதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் பெட்டியில் வச்சு போட்டிடுறாங்க. ஏன் இவர் வெண்ணிலா வெறுக்கிறாரு, இவருக்கும் வெண்ணிலாவுக்கும் என்ன பிரச்சனை ஒன்றுமே புரியல எனக்கு, கேட்டு பார்ப்போமா பயமாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்றாங்க. என்ன கேட்கணும் முன்னே கேளு அப்படின்னோடனே, இல்லைங்க உங்களுக்கும் வந்து வெண்ணிலாக்கும் அப்படின்னோடனே, இங்கே பார் ஏற்கனவே நான் சொன்னதான் வெண்ணிலாவை பற்றி என்கிட்ட பேசாதுன்னு சொல்கிறேன்ல, அமைதியாக போயிடு, நான் ஏதாவது பேசினா அப்புறம் உனக்கு தான் வந்து மனசு கஷ்டமாயிடும், பண்ண வேலைக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கண்மணி. இவருக்கு வெண்ணிலாக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு வெண்ணிலா தான், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு பொறுத்தவரை அவரை இப்படி வெறுக்கிறாரே, எப்படி நான் இதை சரி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, வேறு எதுவாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனால் வந்து வெண்ணிலாவை அவர் வெறுக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் வெண்ணிலா, எப்படி இந்த சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியலையே, எங்கடி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து அன்பு செம காண்டாக இருக்கார், செம டென்ஷனாக இருக்கார். ஏன் தான் இவ இப்படி பண்ணுறாலும் தெரியும், என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாக உட்காந்துருக்காரு. அங்கே வந்து வராரு அவங்களோட தம்பி, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைடா அன்றைக்கி சண்டை போட்டியான்னு, ஒன்றும் இல்லை என்னமோ ஏன் ரூமில் போயிட்டு கண்டதில் எடுத்து வந்து வைக்கிறாடா, ஃப்ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்து வந்து வைக்கிறா, அந்த வெண்ணிலாவோட ஃபோட்டோ வச்சாடா அப்படின்னோடனே, என்னடா இது அநியாயமாக இருக்குது, இந்த ரூம் உனக்கு மட்டுமா சொந்தம், அவங்களுக்கு தானடா சொந்தம், ஏன் டேப்ல பண்ணுற, இங்கே பாடுறா எனக்கு பிடிக்காத விஷயத்தை அவள் பண்ணால் எனக்கு கோபம் தான் வரும், புரியுதா, நீ தேவையில்லாமல் பேசி வெறுப்பேத்தாவ, இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது தெரியலையே, பாவம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு அவங்க தம்பி.